நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன படம் தான் சாணக்கிய தந்திரம். இந்த படத்தில் நம்ம உன்னி முகுந்தன், அனுப் மேனன், சுருதி மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 80% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் சாணக்கிய தந்திரம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன படம் தான் காவல். இந்த படத்தில் நம்ம சுரேஷ் கோபி மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 73% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் காவல் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன படம் தான் சுப்பிரமணியபுரம். இந்த படத்தில் நம்ம சுமந்த், ஈசா ரூபா, சாய்குமார் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 91% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் மர்ம பூமி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தோம் இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் ஓட்டு. இந்த படத்தில் நம்ம குஞ்சாகா போபன், அரவிந்தசாமி, ஈசா ரூபா மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 81% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாளம் தமிழ் பைலிங்கல் மூவி. இந்த படத்துக்கு தமிழில் 2 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் ஈசா. இந்த படத்தில் நம்ம ஜெயசூர்யா, நமிதா பிரமோத் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 68% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஈசா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன படம் தான் நிழல். இந்த படத்தில் நம்ம குஞ்சாகா போபன், நயன்தாரா மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 65% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழில் மாய நிழல் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லையும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு.
அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் புஜ்ஜி இல்லாரா. இந்த படத்தில் நம்ம தன்ராஜ், சுனில் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்க 57% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழையும் புஜ்ஜி இல்லாரா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2019 ரிலீஸ் ஆன படம் தான் லோகா. இந்த படத்தில் நம்ம டெவினோ தாமஸ், ஆகனா மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 90% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் லூக்கா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தோம். இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் 12th மேன். இந்த படத்தில் நம்ம மோகன்லால், லீனா மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 86% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் 12th மேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும் சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்து இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் புருஷ பிரேதம். இந்த படத்தில் நம்ம தர்ஷனா, பிரசாந்த் அலெக்சாண்டர் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 82% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் புருஷ பிரேதம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.